எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி காலையிலேயே வந்து மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு வாங்கிட்டு கிழங்கா மீன் தான் வந்து 2 கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படியே வந்து மல்லிகை சாமானும் ஒரு சில சாமான் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதுவும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போய் வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. இட்லியும் வெண்பொங்கலும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுவே வந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. வந்த உடனே ஆயில் எல்லாமே வந்து கண்டெய்னரில் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு சில மளிகை சாமான்லாம் ரொம்ப தீர்ந்து போய் ரொம்ப நாள் ஆகி அது ரீஃபில் பண்ணலாமே எடுத்து வச்சுட்டு இருந்தது எல்லாமே வந்து இன்றைக்கி ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து இருந்தது, அதுவும் வந்து கழுவி வச்சுட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு பாப்பா வந்து காலையில் அவுள் சுண்டல் வந்து அவளுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அவள் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் வந்து மீன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாவை வந்து அந்த கடையிலே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் கடையிலே வந்து அந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து உப்புத்தூள் மட்டும் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி ஊற்றுவேன். அந்த மசாலா என்னென்னன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே அந்த கடையிலே வந்து மீன் குழம்பு மசாலான்னு இருந்தது, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு அது நல்லா வந்து கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். இந்த சைடு வந்து சாதமும் வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழம்பு நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் வந்து நல்லா வடித்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி அதுவும் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த சைடு வந்து ஒரு பக்கம் ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 அடுப்புலேயுமே வந்து ஒவ்வொன்றும் வந்து கரெக்டாக இருக்குது. ரசம் எடுத்து கரெக்டாக வந்து காஞ்சதும் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சாப்பாடும் அதுக்குள்ளே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதையும் வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி இருந்தது. அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மீன் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி வச்சுக்கிட்டேன். அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மீன் வந்து தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வந்து இங்கே வர சொல்லிவிட்டேன், இங்கே சாப்பிட்டுட்டு போக சொல்லிவிட்டு. அம்மா வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பாப்பா வந்து அன்றைக்கி தூங்கிட்டு இருந்தா. அவள் எந்திரிச்சோன்னா அவளுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.